எப்படி வந்து ஒரு தவளை வந்து கிணறுல அதுக்கு தெரிஞ்சது தான் வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த கிணறு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எப்படி நம்புதோ அதே மாதிரி நம்மளும் ஒரு லிமிட்டேஷன்ல இருக்கோம். ஸோ இந்த புத்தியோட லிமிட்டேஷனை தாண்டி அதை இன்னுமே நம்ம ப்ரோக்ரஸ் ஆகணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிக்கணும். நம்ம வந்து ஒரு பதார்த்தத்தை வந்து ஒரு வேவ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரே விஷயத்துக்கு டியூவல் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பெண்ணை பாக்குறீங்க, அது ஒரு பதார்த்தமா பாக்குறீங்க. ஆனா அதே பெண்ணை ஒரு வேவ் ரூபமா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மியூசிக்கு இட் கேன் கிரியேட் அ பர்டிகுலர் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், பர்டிகுலர் டிசைன். ஸோ லிட்ரலி நம்ம சவுண்டை வந்து பிக்சரா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஆரிக் ஷீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆராவை சுத்தி ஒரு லேயர் இருக்கும். அது பேரு தான் ஆரிக் ஷீத் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கவரிங் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரா வந்து முட்டை வடிவத்தில் இருக்கு. அந்த முட்டை வடிவத்துக்கு ஒரு கேஸ் போட்டிங்கன்னா அதுதான் ஆரிக் ஷீத். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம இட்ஸ் ஆல் லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் எத்திரிக் வருது, ஆரா வருது, அதுக்கப்புறம் ஆரிக் ஷீத் அப்படின்றது வருது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, கிளியர்வாயன்ஸ் பீப்புள், இந்த இன்னர் சென்சஸ் ஆக்டிவேட் ஆன இந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய தாட்ஸை வந்து பார்க்க முடியும். பிக்சர்ஸாக வரும். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில கூட ஒரு 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 விஷுவல் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து எல்லா தாட்ஸுமே பபிள்ஸ் மாதிரி இருக்கும் அந்த தலைபாகத்தில். ஸோ அதே போல் நம்ம யோசிக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பிக்சர்ஸாக வந்து ரிலே ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ், பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் ஸ்வாத்தியாய சிநேகிதம் என்ற இந்த பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம்க்கு வெரி வெரி வார்ம் வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிஎம்சி தமிழ் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம எத்தனையோ ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறோம். ஒவ்வொரு புத்தகமுமே ஒரு புதையல் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ தகவல் அதுல இருக்கு. நாம எப்போ புக்ஸ் படிக்கலையோ அப்போ நம்ம வந்து ஒரு 4 சவர்க்குள்ளேயே நம்ம இருக்கோம். புத்தி அளவுல நம்ம வந்து பிசிக்கலா நம்ம வந்து நல்ல லக்ஸரியா இருக்கலாம். பட் புத்தி சார்ந்த ஒரு விஷயத்துல நாம ஒரு லிமிட்டேஷன்ல வச்சுக்கிறோம். எப்படி வந்து ஒரு தவளை வந்து கிணறுல அதுக்கு தெரிஞ்சது தான் வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த கிணறு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எப்படி நம்புதோ அதே மாதிரி நம்மளும் ஒரு லிமிட்டேஷன்ல இருக்கோம். ஸோ இந்த புத்தியோட லிமிட்டேஷனை தாண்டி அதை இன்னுமே நம்ம ப்ரோக்ரஸ் ஆகணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிக்கணும். அது நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் ஃபவுண்டர் பிதாமகா பத்ரிஜி கிட்ட இருந்து நம்ம வந்து டைரக்ட் எக்ஸாம்பிள். அவர் ஒவ்வொரு நொடியுமே நம்ம வந்து எந்த விஷயம் பண்ணணும்னாலும் அவரை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து செயல்லையே எல்லாம் அவர் வந்து பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ அந்த ரீதியில இந்த ஸ்வாத்தியாய சிநேகிதம், ஸோ நம்ம வந்து இன்னுமே நம்மளுடைய புத்தகங்களோட நட்பு அப்படின்றத வளர்த்துக்கணும். அண்ட் நாம எப்போ வந்து சத்தியம் பேசுறவங்க ஒரு குரூப்பா கூடி நம்ம வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்றோம். ஸோ நமக்குள்ள என்ன காமனா இருக்கு? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போய் சேர்றாங்கன்னா அவங்க வந்து சொந்த பந்தமா இருக்கலாம், உறவா இருக்கலாம். ஆனா இங்க வந்து நம்ம வெறும் சத்தியத்தை சார்ந்து செல்ஃப் நாலேஜ், ஆன்மாவை பத்தி என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு தேடல்ல அந்த ஒரு திங் தான் நம்ம எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே காமனான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே கூடி இருக்கோம். ஸோ இந்த ஒரு சஜ்ஜன சாங்கத்தியத்தையும் இந்த சுவாத்தியாயம் மூலம் நம்ம எவ்வளவோ வளர்க்கலாம். நம்ம ஒரு புக்கை படிச்சு அது நிறைய நம்ம செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி கிளாஸஸும் நம்ம எடுக்கலாம். அண்ட் எஸ்பெஷலாக இந்த பைமா ஆர்கனைஸ் பண்ணுற ப்ரோக்ராம் பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா. ஸோ இது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு குரூப்பு. ஸோ நீங்கள் யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா 15 to 35 இயர்ஸ் ஏஜ் இவங்க எல்லாருமே கூட இந்த பைமால கலந்துக்கலாம். கலந்துக்கும் போது இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் தருவாங்க. ஸோ இந்த செஷன்ஸ்ல இருந்து நம்ம நிறைய நாலேஜ் நம்மளுக்கு வரும். ஸோ நீங்களே கூட ஒரு புக்கை வந்து 10 ரகமாக நம்ம படிக்கலாம், 10 விதமாக புரிஞ்சுக்கலாம்.
ஒவ்வொருத்தரையோட கண்ணோட்டம் வேற, ஃபோக்கஸ் வேற. ஸோ ஒரே புக்கை படிச்சு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக விவாதம் பண்ணும்போது, ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய விஷயம் நம்ம புக்கில் ரியலைஸ் பண்ணாத விஷயங்களும் நிறையவே நமக்கு வெளிவருது. த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். நிக்கோலா டெஸ்லாத ஒரு பியூட்டிஃபுல் கொட்டேஷன் இருக்கு. இஃப் யூ ஹாவ் டு நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். நம்ம விஸ்வத்தோட ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாமே ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் சொல்றோம்னா, ஏன்னா நம்ம வந்து பிசிக்ஸ்ல படிச்சா புரியும். நம்ம வந்து ஒரு பதார்த்தத்தை வந்து ஒரு வேவ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரே விஷயத்துக்கு டியூவல் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பெண்ணை பாக்குறீங்க, அது ஒரு பதார்த்தமா பாக்குறீங்க. ஆனா அதே பெண்ணை ஒரு வேவ் ரூபமா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு இன்னொரு வேவ் ஃபார்ம், ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு ரூபத்தை கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம முதல் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாலிகுல்ஸ் நமக்குள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல தான் இருக்கு. எப்போ ஒரு ரொட்டேஷன் மூவ்மெண்ட் இருக்கோ அப்போதான் சக்தி, ஜீவ சக்தி அப்படின்றது பிறக்குது, அந்த பிராணன் பிறக்குது. ஸோ தட் இஸ் வை பேசிக்கலி வி ஆர் ஆல் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. அதுல முதல்ல வந்துட்டு நம்மளுடைய டச். ஸோ இந்த டச் அப்படிங்கிறது இந்த தொடும் உணர்வு. இது வந்து நம்ம பார்க்கறதும் இல்லை, கேட்கவும் முடியாது, பட் ஃபீல் பண்ண முடியும். இந்த டச்சுங்கிறது ஒரு வைப்ரேஷன், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு பெரிய பியானோ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பியானோவில் வந்து நம்ம எப்படி சாரிகாமா டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு பெரிய பியானோவில் இந்த டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியுமே ஒரு ஒரு நோட் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் நமக்கு சத்தத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, கேட்க மட்டும்தான் முடியும். அது ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. பார்வை, நம்மளுக்கு நிறைய விஷயம் பார்க்கறத வந்து நம்ம கேட்க முடியாது, கேட்கறத வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது வெறும் டச் மட்டும்தான். ஸோ டச், சவுண்ட் அண்ட் சைட். நெக்ஸ்ட் ரேடியோ வேவ்ஸ். ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த ரேடியோ வேவ்ஸை தாண்டி டெலிபதி, கிளியர் வாயன்ஸ், இது எல்லாமே கூட ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு நோட். ஸோ இது எல்லாமே கூட ஒரு கீபோர்டில் டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் நோட்ஸ் எப்படி இருக்குமோ இது எல்லாமே கூட ஒரு வைப்ரேஷன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக்கான ஒரு பிரின்சிபிள். ஸோ இதுல பார்வையும் சத்தமும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா ரிலேட் ஆயிருக்கும். ஸோ எப்படின்னா நீங்க வந்து ஒரு அழகான ஒரு ஓவியத்தை நீங்க ஒரு அற்புதமான மியூசிக்கா கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மியூசிக்கை ஒரு பிக்சரா கொண்டு வரலாம். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியால பார்த்துருப்போம். ஒரு கைண்ட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் மியூசிக்ஸ் ப்ளே பண்ணும்போது அந்த மணல் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல உருவாகும். ஜஸ்ட் அந்த சவுண்டோட வைப்ரேஷனை பொறுத்து பேட்டர்ன்ஸ் அப்படின்றது மாறுது. ஸோ அதே போல ஓம் என்ற சத்தத்துக்கும் நம்ம வந்து பிக்சரைஸ் பண்ணோம்னா ஸ்ரீகாரம் வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சவுண்ட், ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மியூசிக்கு இட் கேன் கிரியேட் அ பர்டிகுலர் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், பர்டிகுலர் டிசைன். ஸோ லிட்ரலி நம்ம சவுண்டை வந்து பிக்சராக கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜியும் இருக்கு. ஸோ எப்படி ஒரு ஸ்கேனருக்குள்ள நம்ம ஒரு பிக்சர் வச்சா ஒரு பர்டிகுலர் மியூசிக் நோட் வந்து அதுவாக கொடுக்கும், அந்த மாதிரியான டெக்னாலஜியும் இருக்கு. ஸோ அதே போல் இந்த பேட்டர்ன்ஸை பிறப்பிக்கிற டெக்னாலஜி இருக்கு. ஹெவி மெட்டல் வந்து கேட்டால் ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வரும். லவுட் மியூசிக், ஜாஸ் மாதிரி கேட்டால் ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வரும். அதே மாதிரி கிளாசிக்கல், கர்நாடிக் கேட்டால் ஒரு பேட்டர்ன் வரும். ஒவ்வொரு மியூசிக் வெரைட்டிக்குமே ஒரு பிக்சர் அப்படின்றது உருவாக்க முடியும். ஸோ இதே போல் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு நம்ம பெரும்பாலுமா இந்த ரேடியோ டிவைஸ் அண்ட் டிவி மூலியமா நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த டிவியில என்ன ஆகுதுன்னா அந்த ரேடியோ வேவ்ஸ் தான் அந்த ஆண்டனால இருந்து வாங்கி அந்த டிவின்ற டிவைஸ் நமக்கு பிக்சரா கன்வெர்ட் பண்ணுது. அதே போல நமக்கு ரேடியோ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் பாட்டு கேட்கறதுக்கு. பட் இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து நீங்க எப்போ ஒரு அந்த டிவைஸோட கனெக்ட் பண்றீங்களோ அந்த ரேடியோ வேவ்ஸை வந்து நம்ம வந்து சவுண்ட் வேவா கன்வெர்ட் ஆகுது.
ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் இன்னொரு ஃப்ரீக்வன்சி நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்குமே எவ்வளோ ரிலேஷன் இருக்கு அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ரேடியோ வேவ்ல இருந்து ஒரு சவுண்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு ரேடியோ வேவ்ல இருந்து நம்ம வந்து ஒரு பிக்சர் அதையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ரேடியோ அண்ட் டிவியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல பழங்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கிரிப்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா, மைத்தாலஜில பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு கலர் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு மியூசிக்கல் நோட் இருக்கும். இது எல்லாமே வந்து இவங்க இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் புரிஞ்சுதான் ஒரு பர்டிகுலர் பிளானட்க்கு ஏத்த கலர் என்ன, ஏத்த ஒரு மியூசிக்கல் நோட் என்ன அப்படின்ற ஒரு கேட்டகரைசேஷன் அவங்க வச்சிருக்காங்க அந்த காலத்துல. நெக்ஸ்ட் நம்மளுடைய எத்திரிக் பத்தி பார்த்தோம். எத்திரிக்ன்றது உடம்புக்கு ஒட்டியே இருக்கிற விஷயம். ஆராவை பத்தி பார்த்தோம். ஸோ எத்திரிக் விட ஆரா வந்து ரொம்ப ரொம்ப மெலிசான ஒரு விஷயம். அது பார்க்கணும்னா இன்னும் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரிக் ஷீட். இந்த ஆரிக் ஷீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆராவை சுத்தி ஒரு லேயர் இருக்கும். அது பேரு தான் ஆரிக் ஷீத் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கவரிங் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரா வந்து முட்டை வடிவத்தில் இருக்கு. அந்த முட்டை வடிவத்துக்கு ஒரு கேஸ் போட்டிங்கன்னா அதுதான் ஆரிக் ஷீத். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இட்ஸ் ஆல் லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் எத்திரிக் வருது, ஆரா வருது, அதுக்கப்புறம் ஆரிக் ஷீத் அப்படின்றது வருது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு டிவியோட மெக்கானிசம் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிவியோட மெக்கானிசத்தில் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி பார்ட்டில் நம்மளுக்கு ஸ்க்ரீன் இருக்கு. அது பின்னாடி வந்து ஒவ்வொரு டிவிக்குமே எலக்ட்ரான் கன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து என்ன வரும்னா, ரொம்ப வேகமா போற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும், ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கன்ல இருந்து ஃபாஸ்டா ரிலீஸ் ஆகிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப வேகமா அந்த டிவி ஸ்கிரீனை வந்து தொடும்போது ஒரு ஃபிளாஷ் அப்படின்றது உருவாகுது. ஸோ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப வேகமா வந்து அந்த டிவி ஸ்கிரீனை டச் பண்ணும்போது அந்த ஸ்பார்க்ஸ் வருது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பார்க்ஸ் தான் நம்ம கண்ணு வந்து கோரிலேட் பண்ணி அது ஒரு பிக்சரா வந்து பிக்சரைஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ இது வந்து புரிஞ்சுதா? ஸோ இதே போல நம்ம யோசிக்கிற எத்தனையோ தாட்ஸ், நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆலோசனையுமே ஒரு ஃப்ரீக்வன்சி தான், ஒரு வைப்ரேஷன். ஸோ நம்ம வாழ்நாளில் யோசிக்கிற எல்லா தாட்ஸுமே இந்த ஆரிக் ஷீட்டை வந்து ஹிட் ஹிட் பண்ணி நமக்கு வந்து இந்த பிக்சரா தெரியும் ஆரிக் ஷீட்ல. ஸோ எப்படி வந்து ஒரு எலக்ட்ரான் வேகமா இந்த டிவியை முட்டி நமக்கு வந்து டிவியில பிக்சர் தெரியுதோ, அதே மாதிரி இந்த தாட் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே ஆரிக் ஷீட்டுக்கு வேகமா முட்டி அதுல இருந்து நமக்கு ஒரு பிக்சர் அப்படின்றது தெரியுது. ஸோ இதை பொறுத்து என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளியர்வாயன்ஸ் பீப்புள், இந்த இன்னர் சென்சஸ் ஆக்டிவேட் ஆன இந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய தாட்ஸை வந்து பார்க்க முடியும். பிக்சர்ஸாக வரும். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில கூட ஒரு 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 விஷுவல் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து எல்லா தாட்ஸுமே பபிள்ஸ் மாதிரி இருக்கும் அந்த தலைபாகத்தில். ஸோ அதே போல் நம்ம யோசிக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பிக்சர்ஸாக வந்து ரிலே ஆகும். அதே மாதிரி இந்த பிக்சர்ஸ் வந்து இப்போ நீங்க யோசிக்கிற பிக்சர்ஸ், இந்த யோசிக்கிற தாட்ஸ் மட்டும் அவங்க கிரகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க வந்து 2-3 லைஃப் டைம்ஸ் முன்னாடி வரைக்கும் இருந்த விஷயங்களையும் நம்ம வந்து அவங்க பார்க்க முடியும். லைக் நம்மளுடைய முன் ஜென்மங்கள்ல நம்ம எப்படி இருந்தோம், என்ன ஆச்சு, எல்லா சமாச்சாரம் ஒரு அப் டு 3 லைஃப் டைம்ஸ் வரைக்கும் ஒரு கிளியர்வாயன்ட் புரிஞ்சுக்க முடியும் ஜஸ்ட் நம்மள பார்த்து. அது எப்படின்னு கேட்பீங்க. அது எப்படின்னா, சக்திங்கிறது கிரியேட் ஆகிறது இல்லை, இறக்குறதும் இல்லை. ஸோ இட் ஹேஸ் நோ பர்த், இட் ஹேஸ் நோ டெத், ஒன்லி இட் சேஞ்சஸ் ஃபார்ம். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது. அது மாதிரி ஸோ நீங்கள் வாழ்நாளில் யோசிச்ச நடந்த விஷயங்கள் எல்லாமே கூட உள்ள அப்படியே தான் இருக்கும். ஸோ அதே போல ஒரு பூமி, ஸோ நமக்கு எப்படி ஆறா இருக்கோ பூமிக்குமே ஆறா இருக்கும். ஸோ அந்த பூமியோட ஆரா வந்து அதுக்குமே ஒரு ஆரிக் ஷீட் இருக்கும். ஸோ யார் எல்லாம் இந்த கிளியர்வாயன்ஸ் இருக்காங்களோ, ஸோ பூமியை வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது பூமி எப்படி கிரியேட் ஆச்சு, அதில் என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த், இது எல்லாமே அந்த பூமியை வந்து தொலைவில் இருந்து பார்த்து அந்த ஆரிக் ஷீட்ல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ அடுத்ததாக ஆராவை பற்றி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆரா வந்து பார்க்கறது மட்டும் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சென்ஸ். நீங்கள் வந்து ஆராவை சென்ஸ் பண்ணலனாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கலர் போடும்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தோணும், இந்த பர்டிகுலர் கலர் எனக்கு சூட் ஆகுதுன்னு தோணும். இது எல்லாமே கூட நம்மளுடைய ஆரா கலரோட அந்த ட்ரெஸ்ஸு கலர் மேட்ச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ன்றது வருது. அதே போல் நமக்கு வந்து சில பேரை வந்து டக்குன்னு பிடிக்காது. அவங்க கிட்ட பழக்கமும் இருக்காது. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்போம். பட் ஏதோ தெரியாத ஒரு இரிட்டேஷன், அது ஏதோ ஒரு தெரியாத ஒரு இமோஷன். சில பேரை பார்த்தா அவங்க கிட்ட போய் ஃப்ரீயாக ஓப்பனாக பேசணும் அப்படின்னு தோணாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நாம் வந்து சப்ரெஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரியான நிறைய ஃபீலிங் வந்து ஒவ்வொருத்தர் பர்சன் நம்ம மீட் பண்ணும்போது மாறும். ஸோ இது எல்லாமே கூட அவங்களுடைய ஆரா எப்போ நம்ம ஆரா கூட லைக் அந்த கனெக்ட்குள்ளே வருதோ, ஸோ அந்த சென்சேஷன்ஸ் எல்லாமே கூட நம்ம அன்கான்ஷியஸாக அவங்களோட ஆராவை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான சென்சேஷன்ஸ்ன்றது உருவாகுது. அதே போல் ஒரு அட்ராக்ஷன். ஸோ எப்படி கும்பலாக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிறாங்க? ஸோ குரூப்பாக பசங்க இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ், ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ், இந்த குரூப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? எனி குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ இதுவுமே கூட அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லா மக்களுக்குமே ஒரு காமனான எலமெண்ட் இருக்கும் அவங்களோட ஆரால. ஸோ இந்த காமன் எலமெண்ட் ஆஃப் த ஆரா தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அதுல வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு அட்ராக்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ யார் அந்த குரூப்ல யாரோட ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ, கனெக்ட் ஆகுதோ, அவங்க இன்னுமே அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ நான் எப்படி மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி சில பேரை பார்த்தா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும்னு தோணும், அவங்க கிட்ட பேசணும்னு தோணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ இந்த நம்ம யோசிப்போம், நம்ம ஏன் வந்து நிறைய பேர் கூட பேசவே முடியல, நம்ம ஏன் வந்து கனெக்ட் பண்ண முடியல. நான் வந்து லைக் ஐ எம் குட் அட் கேரக்டர், ஐ எம் ஃப்ரெண்ட்லி, பட் ஸ்டில் வந்து என்னால் வந்து அவ்வளோ மிங்கிள் ஆக முடியல அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் யோர் ஆரா. ஸோ உங்களுடைய ஆரா கலர்ஸு அந்த பர்சனோட ஆரா கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒத்து போதல் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி ஒரு கப்பலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அந்த கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கப்பிள்ஸில். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒத்து போகுது, எந்த மாதிரியானலாம் ஒத்து போகல. ஸோ ஒரு அவங்களுடைய ஆரா கலர்ஸும் நம்மளுடைய ஆரா கலர்ஸும் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி அது பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்கும்போது அது வந்து அவங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு காமனாக இருக்குது. அந்த நிறைய புரிதல் அவங்களுக்கு வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால அவங்க ஈஸியாக பிளெண்ட் ஆகிறாங்க. தட்ஸ் வை தேர் கம்பேட்டபிலிட்டி இஸ் குட். இப்போ நிறைய வந்து நம்ம வந்து ஆப்போசிட் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கம்ப்ளீட் திங்கிங் டைப் வேற மாதிரி இருக்கும், நம்மளோடது வேற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஸோ அது ஆறால பார்க்கும்போது அந்த கலர்ஸ் வந்து அவ்வளோ மர்ஜ் ஆகாது. ஸோ கலர்ஸ் எப்போ மர்ஜ் ஆகாதோ அப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து இதமாக இருக்காது, அன்பிளசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆரா வந்து பிளெண்ட் ஆகிற விஷயத்தை பொறுத்தே அந்த கம்பேட்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே போல் இந்த மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்க, டியூவல் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே கூட ஆரா வந்து ரெண்டு ஆரா மாதிரி தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஆரா மாதிரி தெரியும், ஒரு பக்கம் ஒரு கலர், இன்னொரு பக்கம் இன்னொரு கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த டியூவல் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பேசிக்காக அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னால் ரீசனே அது வந்து அந்த ரெண்டு ஆராவை வந்து அந்த ஷாக்ல இருந்து மர்ச் பண்ணி ஒரு ஆராவை ஆக்குறது தான் அதோடைய ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் நம்ம இன்னொரு வேலை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் அ இன்ஃபர்மேஷன். ஸோ இதே போல் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எப்படி இருக்குது, நம்ம க்ரோத் எப்படி இருக்குது, இது எல்லாமே கூட நம்ம ஆரால இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எப்போ வந்து ரொம்ப டார்க்காக கலர்ஸ் இருக்குது, ரொம்ப வந்து கண்ணுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே கூட ஒரு லோ வைப்ரேஷனை வந்து குறிக்குது. அதே போல் நம்ம எப்போ வந்து ரிஃபைன்ட் ஆகுறோமோ, எப்போ ஒரு ஹை வைப்ரேஷனில் இருக்கிறோமோ அப்போ ஆரோட கலர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப பிரைட்டாக அப்படியே ஜொலிக்கும். ஸோ கண்ணுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பர்சனுடைய நேச்சர், அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய பொட்டென்ஷியல் எல்லாமே கூட நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக மியூசிக். ஸோ மியூசிக்கோட ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி, இந்த ரெண்டு வைப்ரேஷன்ஸுமே கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது.
ஸோ சில சில மியூசிக்கு வந்து நம்ம அட்ராக்ட் ஆகும். ஒரு சில சாங்ஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆகும். ஸோ அந்த ஹிட் ஆகிற சாங்ஸ்க்கு நம்ம கனெக்ட் ஆகிறோம், நமக்கு தெரியாமலே நம்ம டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வேவ் பேட்டர்னும் அந்த பர்டிகுலர் அந்த டியூனோட பேட்டர்னும் மேட்ச் ஆகிறதுனால நம்ம அதுக்கு வந்து கனெக்ட் ஆகிறோம். ஸோ மியூசிக் நோட்ஸ் கேன் ஹாவ் அ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஆர் மென்டல் வைப்ரேஷன், மென்டல் ஃப்ரீக்வன்சி. அதே போல ஒருத்தருடைய பிரெயின் பேட்டர்ன், அவங்க வந்து ரொம்ப ஆழமா யோசிக்கிற ஒரு பர்சன், ஸோ அவங்களுடைய வேவ்ஸ் வந்து ரொம்ப ஹைஸ் அண்ட் லோஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த மாதிரியான மியூசிக் கைண்ட் தான் அவங்க வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த மியூசிக் நோட்ஸ்லயுமே ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் தான் அவங்க விரும்புறாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி நம்ம பிரெயின் வேவ் பேட்டர்ன் இருக்கோ அந்த மாதிரியான மியூசிக் டைப்பை தான் வந்து நம்ம பெரும்பாலுமே நம்ம அட்ராக்ட் பண்றோம். அண்ட் சில சில மியூசிக் வேவ்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இமோஷன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ், எவ்ரி ஒன் நோஸ். ஸோ சில பாட்டு கேட்கும்போது நம்ம சோகமாக ஃபீல் பண்ணுவோம், சிலது வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், சில பாட்டு நமக்கு கனெக்ட் ஆகும், சில டியூன் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதே போல் நேஷ்னல் ஆந்தம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ த மொமெண்ட் நம்ம நேஷ்னல் ஆந்தம் கேட்டோன்னே உள்ளுக்குள்ள அந்த இமோஷன்ஸு, அந்த தேசப்பற்று, ஒரு கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வரும். ஸோ அது தெரியாத உள்ளுக்குள்ள இருந்து அந்த கண்ட்ரி மேலே இருக்கிற ஃபீலிங் எல்லாமே, அந்த டிவோஷன் எல்லாமே வெளியில் வருது. ஸோ விச் மீன்ஸ் அந்த இசைக்கான ஃப்ரீக்வன்சியும் நம்மளுடைய இமோஷன்ஸை, நம்மளுடைய மென்டல் வைப்ரேஷன்ஸை தூண்டக்கூடிய, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆல்டர் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கண்ணுக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த அட்வர்டைஸிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ். ஸோ இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டு 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 நம்ம சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வை வி ஹாவ் டு பி வெரி வெரி அவேர். ஸோ இந்த சைட் அண்ட் சவுண்ட் ரெண்டுமே கூட வெளியில இருந்து ஆல்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் ஆகாமல் நம்ம அவேராக இருக்கணும். அண்ட் நிறைய நம்ம வந்து மியூசிஷியன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற இந்த கிரேட் பாப்புலர் மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட பியூட்டிஃபுல் ஆஸ்ட்ரல் ட்ராவலர்ஸ். அவங்களுக்கு தெரியாமலே ரொம்ப அழகாக ஆஸ்ட்ரல் ட்ராவலிங் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவலிங் பண்ணி அந்த ஆஸ்ட்ரல் உலகத்தில் மியூசிக்கு அப்படின்ட்டே ஒரு தனி செக்ஷன் இருக்கும், ஒரு தனி வேர்ல்டு இருக்கும். ஸோ அதில் அங்கே இருக்கிற மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட், ரொம்ப டிவைனாக இருக்கும், கேட்காத டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். ஸோ எப்போ அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டு அந்த கம்போசிஷன் அப்படியே எங்க ஞாபகம் வச்சு டக்குன்னு அவங்க வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ரீசன் வந்துட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே கூட அவங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல இருந்து வருது. ஸோ அவங்கள அறியாமலே ரொம்ப அழகாக அவங்க ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றத பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம், ஆரிக் ஷீட், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ஆராவை வந்து எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன, அவர் வந்து இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கை படித்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆணை விட பெண்ணுடைய ஆராவை வந்து இன்னும் கிளியராக இருக்குமா கலர்ஸ். இன்னும் ஒரு பிகினர் வந்து பார்க்கணும்னா, அவங்களுக்கு ஈஸியாக வரணும்னா அந்த கலர்ஸுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அவங்கள. அண்ட் அதுவுமே இல்லாமல் நம்மளுடைய ஆரா வந்துட்டு மற்றவங்களுடைய ஆரானால கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். ஸோ ஒரு பர்சன் கிட்ட வந்து உட்காந்து அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அவங்களுடைய சில வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து வெரி வெரி நார்மல். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வந்து துணி கூட லாண்ட்ரிக்கு கொடுக்கும்போது லாண்ட்ரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொட்டீனாக பண்ணுவாங்க வேலை. ஸோ அது மேலே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது இல்லை, இது வந்து ஆட்டோ பைலட் மோடில் போயிடும். நம்ம எப்படி கார் ஓட்டுறோம் அதே மாதிரி அவங்க வந்து பண்ண 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 அவங்களோட யோசனை எல்லாமே வேற வேற சிந்தனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கும் அவங்க பண்ணும்போது. ஸோ அவங்களுடைய தாட்ஸு, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே கூட அந்த துணியில வந்து பதியுது. ஸோ நம்ம வந்து அந்த துணி போடும்போது அவங்களுடைய இம்ப்ரெஷன்ஸ், அந்த வாசனைகள் எல்லாமே கூட நம்மளை வந்து சேருது.